அனைவருக்கும் வணக்கம். தினமும் அறிவோம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் தேர்வுகளுக்கு பயன்படும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவும் பயன்படும். அந்த வரிசையில தகவல் 3ஆக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது புவிசார் குறியீடு பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன புவிசார் குறியீடு அப்படின்னீங்கன்னா, அந்த மண்ணுக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. அதுல விளையக்கூடிய பொருட்களா இருக்கலாம், இல்ல தயாரிக்கக்கூடிய பொருட்களா இருக்கலாம். அதுக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு. அதை குறிப்பிடும் வகையில நிர்ணயிக்கப்பட்டது இந்த புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்றது. மேலும் இதை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புவிசார் குறியீடு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1999. அப்பதான் இயற்றிருக்காங்க. ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட். அந்த ஜிஐங்கிறது வந்து ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் அப்படிங்கிறது தாங்க. அது நடைமுறைக்கு வர 4 ஆண்டுகள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்போ வந்திருக்கு பாத்தீங்கன்னாக்க 15 செப்டம்பர் 2003ஆம் ஆண்டு தான் வந்திருக்கு நடைமுறைக்கு. இதை பதிவு செய்யக்கூடிய அலுவலகம் வந்து சென்னையில தாங்க இருக்கு. அதே மாதிரி இது எந்தெந்த பொருட்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் பொருட்கள், இயற்கை பொருட்கள், கைவினைப் பொருட்கள், உற்பத்தி பொருட்கள், உணவுப் பொருட்கள்னு இவற்றுக்கு எல்லாத்துக்குமே ஜிஐ டேக் கொடுப்பாங்க. ஆனா அதோட தரத்தை சோதிச்சதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இந்த பொருட்களுக்கு எத்தனை காலம் அப்படின்னு அவங்க கொடுக்குற ஜிஐ டேக் இருக்கும் அப்படின்னா 10 ஆண்டுகள். அந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் ஒரு முறை அதோட தரத்தை பரிசோதிச்சு தான் நம்ம வந்து பதிவு செய்வாங்க. அப்படி இந்தியாவுல முதல்ல எந்த பொருளுக்கு ஜிஐ டேக் கொடுத்தாங்க, எந்த ஆண்டு கொடுத்தாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல டார்ஜிலிங் தேயிலைக்கு தான் கொடுத்தாங்க. அதுவும் 2004, 5 நிதியாண்டுல தான் கொடுத்திருக்காங்க. 2026 தற்போதைய தேஜ்பூர் லிச்சி அப்படிங்கிறதுக்கு கிடைத்துள்ளது இல்ல. அது வந்து அந்த ஜிஐ டேக் கொடுத்த பொருளை வந்து முதன்முறையா சிங்கப்பூர், துபாய் அப்படின்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. சர்வதேச சந்தையில நம்ம ஊர் பொருட்களுக்கு என்னன்னா அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதனோட ருசி, தேஜ்பூர் லிச்சியோட டேஸ்ட்ன்னு சொல்றதா, அதோட ருசியும் அதோட சிவப்பு தன்மை, அந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ஏற்றுமதி பண்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பொருட்கள் இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்லைங்க, நிறையவே இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, மதுரை மல்லி, மரிக்கொழுந்து, விளாச்சேரி, களிமண் பொம்மை, சுங்கிடி சேலை. அது மட்டும் இல்லைங்க, காஞ்சிபுரம் பட்டு, தஞ்சாவூர் ஓவியம், தட்டு, சுவாமிமலை வெங்கல சிலைகள், அங்க வார்க்கப்படக்கூடிய வெங்கல சிலைகளுக்கு, நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, பத்தமடைப்பாய், சேலம் பட்டுப்புடவை, ஈரோடு மஞ்சள், நீலகிரி தேயிலை, ஆரணி பட்டு, செட்டிநாடு காட்டன் சேலை, கோயம்புத்தூர் கோரப்பாயி, அந்த மாமல்லபுரம் கற்சிற்பம், திண்டுக்கல் பூட்டு, அது தவிர்த்து நிறைய பொருள்கள் இருக்கு. அந்த வரிசையில புவிசார் குறியீடு பட்டியல்ல நம்ம இந்தியாவில முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா 70 பொருட்களோட உத்தரப்பிரதேசம் தாங்க முதல் இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய தமிழ்நாடு 65 பொருட்களோட 2ஆம் இடத்துலயும், மேற்கு வங்காளம் 59 பொருட்களோட 3ஆம் இடத்துலயும் இருக்குங்க. இந்த வீடியோ கட்டாயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.